நீங்க 2 பேரும் அவளுக்கு நல்ல ஜால்ரா அடிங்க. தேவி தேவி பாத்தியடி எப்படி வெட்டி விட்டுட்டு போறா பாரு. இல்லம்மா, உங்களை பார்க்காத வரைக்கும் தான் கோவம். இப்ப உங்களை பார்த்துட்டால, இது போய் கோவம். உங்க 2 பேர் கூடயும் இத்தனை நாள் பேசலையேங்கிற குற்ற உணர்வுல ஏதோ சமாளிச்சுட்டு போறா. அப்புறம் மெதுவா சமாதானம் ஆகி அவளே வருவா பாருங்க. ஏம்மா, நாங்க இங்க தங்குறது நிஜமாவே நல்ல யோசனை தானா? அப்பா, எனக்கு என்னமோ இது சரியா படல தாய். எனக்கும் அர்ஜுனுக்கும் சரியா படுதுப்பா. நாங்க 2 பேரும் கலந்து பேசிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். அத்தை கூட ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா, யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் இந்த வீட்டுல நாங்க இருக்கிற வரைக்கும் கண்ணி வெடியில கால் வச்சு நிலைமைதாம எங்களுக்கு. எப்ப வெடிச்சு செதுருவோன்னு தெரியல. அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இது உங்க மாப்பிள்ள அர்ஜுனோட முடிவு. அவரு நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏம்மா, நீங்க எப்பவுமே சரியான முடிவு தானே எடுப்ப. இப்ப ஏமா இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்த? வெரி சாரி டு சே திஸ் மா. உங்க அப்பாவோட கண்டிஷன் கைமீறி போயிடுச்சுமா. இனிமே அதிகபட்சம் 15 days இல்ல 1 month ஆமா. இல்லப்பா, என் முடிவு கரெக்ட். நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காஃபி ஆறுது, நீங்க குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க. ஏங்க, டிஃபன் சாப்பிட வரலையா? ஏங்க, அங்க டிஃபன் ஆறிட்டு இருக்க, எழுந்து வாங்க. ஏய் விட்ரே, எனக்கு மூடு இல்ல. மூடு இல்லையா? ஒரு நாள் பட்னி கிடந்தா செத்துற மாட்டேன். ஷோ, என்ன தல பா, ஆ? டிஃபன் சாப்பிடுங்க. பாத்தியா, இதான் பொண்டாட்டிக்கும் புள்ளைக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப ஏன்பா சாப்பிட வரல? மனசே சரியில்லை ஸ்ருதி. நானும் சஞ்சயும் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. அவன் என்னமோ டிசைனா நல்லாதான் பிளான் போட்டான். ஆனா கடைசியில இந்த சத்யா கிட்ட அவன் ஆட்டோலாம் பலிக்கல. அவனை தட்டி தூக்கி ஜெயிலுக்கே அனுப்பிச்சிட்டா. எமக்காதகி. அவ பயங்கர விஷந்தான்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. ஐயோ, நல்ல வேலைப்பா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நானும் உள்ள போயிருப்பேன். ஏங்க, உங்க மேல அவ கைய வச்சா அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன். 100 பவுன் நகை விஷயத்துல அவகிட்ட என்ன போட்டு கொடுத்ததே நீதானடி. சரி விடுங்க. அதான் எதுவும் தப்பா நடக்கலல்ல. பா சாப்பிடுங்கப்பா. அன்னைக்கு நகை மிஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா எஸ்டேட் மேட்டர் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப பிசினஸ் மூலமா வர வேண்டிய பணமும் மிஸ் ஆயிடுச்சு. எப்படி குட்டிக்கரணம் போட்டாலும் கடைசியில குட்டிச்சவர்ல தான் போய் முட்டிக்கிட்டு நிக்கிறேன். சில பேருடைய ராசி அந்த மாதிரி. உன்னை கட்டின ராசி தாண்டி. என்னது? சரி சும்மா சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ நகை போச்சே பணம் போச்சேங்கிறது தான் முக்கியமா? என்ன பெத்தவங்க தானே நீங்க. என் வாழ்க்கையே போச்சுன்னு கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? எனக்கும் அபிமாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணமே உங்க 2 பேருக்கும் கிடையாதா? ஏய், என்னடியா, அதான் உங்க அத்தை அந்த தேவிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிருக்காங்கல்ல. மா, எருமை கூட அவ்வளவு காலம் பொறுமையா இருக்காது. அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன, இப்ப குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லுவாங்க. அப்புறம் குழந்தைக்கு 5 வயசு ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள தேவி 2வது குழந்தைய சுமந்துகிட்டு வந்து நிப்பா. அப்புறம் அவங்க அதுவும் பிறக்கட்டும்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் எனக்கு கடைசி வரைக்கும் நல்ல காலம் பிறக்க போறதே இல்ல. உங்களுக்கு இந்த வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாப்பா? ஏமா டிஃபனையும் கொடுத்துட்டு இப்படி திட்டுறியம்மா? அப்பா இத பாருங்கப்பா, எனக்கு படிப்பு முடிஞ்சிருச்சு. இனிமே நான் அபிமாமாவோட பொண்டாட்டிய மட்டும்தான் இந்த வீட்ல இருப்பேன். ஏய், இப்ப நாங்க அதுக்கு என்னடி பண்ணணும்? நீங்க தான் ஒண்ணுமே பண்றது கிடையாது. நானே தான் ஏதாவது பண்ணணும். அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அது முடியலன்னா
அவள் இந்த உலகத்தை விட்டே அனுப்பணும்.